ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் உப்புமா தோசை பிளான் பண்ணியிருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீ ரைஸும் கிரேவியும் பிளான் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டல்கோனா காஃபி போட்டுட்டு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டல்கோனா காஃபிக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு பண்ணுறேன், அதனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி விஸ்கில் தான் பண்ணுறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் பீட் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி 2 ஃப்ளேவர் பண்ண போகிறோம், அதனால நம்ம மீதி உள்ளதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட 2 காஃபி மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு கிளாஸில் நான் சூடான பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சப்போஸ் சில்லுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஐஸ் கட்டி இருந்தது அப்படின்னா கூட அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2/3 நம்ம பால் ஆட் பண்ணிக்கணும், 1/3 நம்ம அந்த காஃபி மிக்சரை ஆட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காஃபி மிக்ஸை இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் கொக்கோ பவுடர் சேர்த்து கலந்து வச்சுருந்த காஃபி மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட 2 டல்கோனா காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபி நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி உப்புமா தோசை தான் பண்ண போகிறேன். உப்புமா தோசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணணும், அது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 5 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் 1 நிமிஷம் வறுத்தாலே போதும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 4 பல் பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதை இதில் சேர்த்து இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே ஃப்ரை பேனில் நம்ம உப்புமா ரெடி பண்ணிக்கலாம். உப்புமா பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புமா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் கொலகொலப்பாக தான் பண்ணணும். அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உப்புமா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கல் நல்லா சூடான பிறகு தோசையை ஊற்றுங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்புமாவை எடுத்து வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை இதுக்கு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுறலாம்.
அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இலை கலந்து வச்சுருந்ததையும் தூவிக்கோங்க. மேலே 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து பொடியையும் சேர்த்து தோசையை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான உப்புமா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உப்புமா தோசை பார்த்தீங்க அப்படின்னா நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கீ ரைஸும் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நெய் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி வறுத்துட்ருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பாஸ்மதி அரிசி இருந்தது அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஆனியனும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1.5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். அதனால நான் வந்து 2 கப் அரிசிக்கு மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் கொத்தமல்லி இலை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லாததுனால நான் வந்து அது சேர்க்காமலேயே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த குக்கரோட மூடியை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து மேலே வந்து ஆனியனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. மேலேயும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். தோசைக்கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம குக்கரை எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கீ ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இந்த கீ ரைஸ்க்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தது அப்படின்னா வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். பார்த்து நிதானமாக வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து எள் வந்து கரிஞ்சு போன வாசம் வரும். அடுத்ததான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம கீ ரைஸ்க்கு வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெய் தான் எடுத்துருக்கேன். அது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க.
சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு பண்ண ரெசிபிஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.